அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எதில் குறைவு சகோதரர்களே? எதில் அவர் குறை? அழகிலா, அந்தஸ்திலா, பரம்பரையிலா சகோதரர்களே? எதிலுமே குறை கிடையாது. அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவ்வளவு அழகானவர்கள். உலகத்தினுடைய தலைவர் தான், எம்முடைய உம்மத்தினுடைய தலைவர் தான், எம்முடைய தலைவர் தான். ஆனால் தூங்கினார். அவருடைய தலை அணைக்குள்ளே ஈச்ச ஓலைகள் நிரம்பப்பட்ட தலையணை சகோதரர்களே. இந்த மஸ்ஜிதிலே வீட்டிருப்பவர்கள் நாம் யாராவது ஈச்ச ஓலைகள் நிரப்பப்பட்ட தலையணையிலே தூங்கிக் கொண்டிருக்கிறோமா? பஞ்சணையிலே தூங்கிக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. அவர் தூங்கினார். இந்த உலகத்தினுடைய தலைவர், எம்முடைய தலைவர் தூங்கினார். ஈச்ச ஓலைகள் நிரம்பப்பட்ட தலையணை, ஈச்ச ஓலையால் செய்யப்பட்ட பாய். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒவ்வொரு நாளும் காலை பொழுதிலே அழுவார்கள். என்ன யா ரசூலல்லாஹ், இந்த நிலை உங்களுக்கு யா ரசூலல்லாஹ்? நீங்கள் தானே எவ்வளவு அந்தஸ்தான மனிதர், அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அல்லாஹ் தரமாட்டானா? அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்காமலா இருந்தான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே அல்லாஹ் கேட்டான், உஹது மலையை தங்கமாக்கி தரவா? மக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து மலைகளையும் தங்கமாக்கி தரவா? யா லா ரப், எனக்கு வேண்டாம் யா அல்லாஹ். அஜூஉ யௌமா வ அஷ்பஉ யௌமா, ஒரு நாள் நான் பசியோடு இருக்க வேண்டும் யா அல்லாஹ், மறுநாள் நான் வயிறு நிரம்ப வேண்டும் யா அல்லாஹ். நான் வயிறு நிரம்பும் பொழுது உன்னை புகழ வேண்டும் யா அல்லாஹ். அது போன்று நான் பசியோடு இருக்கும் பொழுது உன்னிடத்திலே கையேந்தி கேட்டு அழ வேண்டும் யா அல்லாஹ், உன்னிடத்திலே மன்றாட வேண்டும் யா அல்லாஹ் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படியாப்பட்ட தலைவரை இனி உலகத்திலே பார்க்கவே முடியாது. 63 வருட வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பொய் சொன்னது கிடையாது சகோதரர்களே. உலகத்தினுடைய தலைவர்கள் இன்று ஒன்றை சொல்வார்கள், நாளை ஒன்றை சொல்வார்கள், இன்று சொல்வதை நாளை மறந்து விடுவார்கள். உலகத்தினுடைய தலைவர் 63 வருட வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பொய் சொன்னது கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே,